حي على الفلاح. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹரம் ஷரீஃபை சுற்றியுள்ள 15 இடங்களில் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதிலே ஒன்று தவாஃப் செய்யக்கூடிய இந்த இடம், மத்தாஃப் என்பதாக சொல்லப்படும். இந்த தவாஃப் செய்யக்கூடிய இடத்திலே அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவதாக முல்தசிம். முல்தசமிலே ஹஜருல் அஸ்வதிற்கும் காபாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடம்தான் முல்தசம். நீங்கள் இதிலே பார்ப்பீர்கள், ஒரு கோடு போடப்பட்டிருக்கிறது. ஹஜருல் அஸ்வதிற்கும் காபாவினுடைய வாசலிற்கும் இடைப்பட்ட அந்த இடம், அந்த இடத்திலே துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். நபி தோழர்கள் இந்த இடத்திலே தங்களுடைய முகத்தை பதித்தவர்களாக, தங்களுடைய நெஞ்சை பதித்தவர்களாக துவா செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே துவா ஏற்கப்படக்கூடிய இடங்களில் முல்தசம் ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக மீசாவுர் ரஹ்மத். காபாவினுடைய மேல் பகுதியிலிருந்து மழை பொழிந்தால் தண்ணீர் வழியக்கூடிய அந்த இடம், அதற்குத்தான் மீசாவுர் ரஹ்மத் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு கீழாக இருந்து செய்யப்படக்கூடிய அந்த துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் இந்த மீசாவுர் ரஹ்மத்தும் ஓர் இடமாக இருக்கிறது. நான்காவதாக தாஹிலுல் காபா. காபாவின் உட்பகுதி, காபாவின் உட்பகுதியிலே, காபாவினுடைய இந்த உள்பகுதியிலே செய்யப்படக்கூடிய துவாவும் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஜம்சம் கிணறு. துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில் 5வது இடமாக இந்த ஜம்சம் கிணறு. இந்த ஜம்சம் கிணற்றின் அருகாமையில் இருந்து செய்யப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இந்த ஜம்சம் கிணற்றை நாம் எப்படி அறிந்து கொள்வது, எந்த இடத்திலே இருக்கிறது என்று எப்படி நாம் அறிந்து கொள்வது, அதை இந்த ஃபோட்டோவிலே ஒரு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு ரவுண்டு போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மிக அருகாமையில், காபாவிற்கு மிக அருகாமையில் இந்த இடம் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் செய்யப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். 6வது 7வது இடங்களாக சஃபா மர்வா, இந்த 2 மலைகள். சஃபா மர்வா இந்த 2 மலைகளுக்கு இடையில்தான் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை தேடி ஓடினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 2 மலைகளில் மீதும் இருந்து செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களில் 8வதாக சஇ செய்யக்கூடிய இடம், தொங்கோட்டம் ஓடக்கூடிய இடம் என்பதாக சொல்வோம். சஃபா மர்வா என்ற 2 மலைகளுக்கு இடையில் சஇ செய்யக்கூடிய இந்த இடத்தில் அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிக்கின்றான். துவா ஏற்கப்படக்கூடிய இடங்களில் 9வது இடமாக மக்காமே இப்ராஹிம். மக்காமே இப்ராஹிமிற்கு பின்னால் இருந்து செய்யப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். துவா ஏற்கப்படக்கூடிய இடங்களில் 10வது இடமாக அரஃபா மைதானம். இந்த அரஃபா மைதானத்தில் செய்யப்படக்கூடிய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். துவா ஏற்கப்படக்கூடிய இடங்களில் 11வது இடமாக முஸ்தலிஃபா. இதுதான் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவில் செய்யப்படக்கூடிய அனைத்து துவாக்களும் கபூலாகிறது என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். 12வது இடமாக மினா. இந்த மினாவிலே செய்யப்படக்கூடிய துவாக்கள் ஏற்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா மினாவிலே இருந்து செய்யப்படக்கூடிய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அடுத்து துவா ஏற்கப்படக்கூடிய
13வது 14வது 15வது இடமாக ஜம்ரத்துல் ஓலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் ஒக்குபா என்று சொல்லக்கூடிய 3 ஜம்ராத்துகள், ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய இந்த 3 இடங்களிலும் அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கின்றான். இந்த 15 இடங்களும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. எனவே ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் எல்லோருக்காகவும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.